நமக்கு இந்த விரியன் பாம்பு கையில கடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரு நல்ல வாசலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த கிரேத்தா தீவாருடைய கண்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இருக்கிறவங்களும் எப்படி தெரியுறாங்க? ரொம்ப பரிதாபமா தெரியுறாங்க. ஹலோ, உங்க வாழ்க்கையை நாங்க தானடா காப்பாற்றணும். நீ என்னமோ அதை இதையும் பிடிச்சி வந்து கரை சேர்த்த, நான் உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு சூடேற்றி இப்போ ஜீவனோட வச்சிருக்கிறோம். நீ என்னமோ கடவுள் காப்பாத்திட்டார் அப்படின்னு சொல்றேன்னு மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த விரியன் பாம்பு கையில் கவ்வி பிடிச்சி ஒன்றும் சேதப்படுத்தாததை பார்த்த உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய சுவிசேஷ வாசல் தேவனுடைய மனுஷனுக்கு திறக்கப்படுகிறது. அப்போ இந்த விரியன் பாம்பை குறித்து அவர் பயப்படாமல் இருந்ததற்கு காரணம் என்னன்னா, அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு? சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் எதுக்கு ஜெபிக்க போறோம்? கர்த்தர் காலதாமதம் பண்றாரா? நீங்க வெளிப்பாட கேளுங்க. உங்க குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வருதா? ஆண்டவரே இது என்ன எதுக்கு நடக்குதுன்ற வெளிப்பாட எனக்கு காண்பிச்சிருங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அந்த சூழ்நிலையில போகும்போதே கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். நிறைய பேருக்கு சொல்லி தருவார். தேங்க்யூ ஜீசஸ். இது தீமைக்கு அல்ல என்கிறதை நீங்கள் கண்டுபிடிக்க கர்த்தர் பலன் தருவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த வெளிப்பாடை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. முழு பலத்தோட கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இனி அந்த காரியத்தை குறித்த சோகம் உங்களுக்கு இருக்க போவதில்லை. அந்த காரியத்தை குறித்த பயம் உங்களுக்கு இருக்க போவதில்லை. நிறைய பேர் உங்களை பார்த்தா ஆச்சரியப்படுவாங்க. பிரதர், இந்த மாதிரி போன டைம் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ரொம்ப பயப்பட்டீங்கல்ல பிரதர், சிஸ்டர் ரொம்ப பயப்பட்டீங்கல்ல, ஆனா இப்போ அந்த பிரச்சனை வரும்போது நீங்க பயப்படவே இல்லையே, நீங்க கலங்கவே இல்லையே, என்ன காரணம்னு கேட்கும்போது நீங்க சொல்லுவீங்க, பிரதர் அன்னைக்கு அந்த காரியம் நடக்கும்போது எனக்கு சரியான வெளிப்பாடு இல்லை, ஆனா இப்போ எனக்கு தெரியும் இந்த காரியம் நடக்குதுன்னா கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு உயர்வை வச்சிருக்கிறாரு, என்ன கர்த்தர் இப்படி பழக்க போகிறார், எனக்கு சொல்லி தர போகிறார், இது தீமைக்கு அல்ல நன்மையாய் மாறும் என்கிற அந்த வெளிப்பாடை இப்போ இயேசுவே எங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த அபிஷேகத்தை எங்க தலையின் மேல இப்ப வைப்பீராக. எங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியத்தை குறித்து ஒரு வெளிப்பாடை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு வெளிப்பாடை தாரும் ஆண்டவரே. நாங்கள் கலங்காமல் இருப்பதற்கு ஹல்லேலூயா.